ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுரேஷ் மதியிடம் பேசுறான். நீ இன்னும் நெத்தியில அடிப்பட்ட காயம் ஆறல, அதுக்குள்ள என்ன இந்த பேப்பரும் பேனாவுமா உட்கார்ந்துருக்க? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. மதி அதுக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இந்தாங்க அடுத்த மாசத்துல இருந்து என் காலேஜ் சம்பளத்துல இருந்து வீட்டு செலவுக்கு போக மீதி 16,000 ரூபாய உங்க அக்கௌண்ட்ல மாத்திடுவேன். நீங்க கொடுத்த 35 லட்சத்துக்கான முதல் தவணை இதுங்கிறா. சுரேஷ் அதுக்கு, மதி உனக்கு எப்பவும் இந்த திமிரும் பிடிவாதமும் தான். நான் என்ன உங்ககிட்ட வட்டிக்கு காசு கொடுத்த தங்கராஜ் மாமாவா? நான் உன் புருஷன் மதி. என் அக்கௌண்ட்ல இருந்து காசு நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த பயன்பட்டிருக்கு. இது நீ கடனா பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு மதி, நீங்க செஞ்சதுக்கு நான் ஆயுசுக்கும் கடமைப்பட்டிருக்கேன் சுரேஷ். ஆனா இன்னொருத்த காசுல என் அப்பாவோட வீடு மீட்கிறத என் சுயமரியாதை ஒத்துக்காது. நீங்க என் புருஷனா என் கூட நின்னது போதும். ஆனா இந்த பணத்தை நான் கண்டிப்பா திருப்பி தருவேன். அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்றான். தங்கராஜ் வீட்டுல தங்கராஜ் அவமானத்துல எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி வீசுறான். ரேவதி பயந்து போய் நிக்கிறா. என்னன்னு நினைச்சிட்டு இருக்காவ? என் முகத்துக்கு நேரா பணப்பட்டியை தூக்கி வைக்கிறா. இந்த தங்கராஜ எதிர்த்து பேசிட்டு இந்த ஊர்ல அவளால நிம்மதியா வாழ முடியும்னு நினைச்சிட்டாளா அப்படிங்கிறான். ரேவதி அதுக்கு, ஏங்க அவங்கதான் கடனை அடைச்சிட்டாங்கல்ல, இதுக்கு மேல ஏன் தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க, விட்டுடுங்க அப்படிங்கிறா. தங்கராஜ் எதுக்கு, வாய மூடு ரேவதி. அவ உன் தம்பியோட பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவ என் காலு தூசுக்கு சமம். காசை தூக்கி எறிஞ்சா எல்லாம் முடிஞ்சிருமா? அடுத்த மாசம் காலேஜ் பர்மனன்ட் வேலை, மாச சம்பளம்னு ரொம்ப துள்ளுறாள் அந்த மதி. அவ காலேஜ் வாசப்படியை எப்படி மிதிக்கிறான்னு நான் பாக்குறேன். அவ வேலைக்கு எப்படி வேட்டு வைக்கிறான்னு மட்டும் பாருன்னு சொல்றான். ராஜலட்சுமி மலர்கிட்ட, ஏண்டி மலரு, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொழுப்பு கூடி போச்சு. தங்கராஜ் மாப்பிள்ளைய எல்லாரும் சேர்ந்து நடு வீட்டுல வச்சு அவமானப்படுத்தி இருக்கீங்க. நீ என்னமோ ஒண்ணும் தெரியாத பச்சை முள்ள மாதிரி கம்முன்னு நிக்கிற. உன்னையெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன் பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாகிராஜ், அம்மா நிறுத்துங்க, மலரை எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க. அன்னைக்கு நடந்ததுல தங்கராஜ் மாமா மேலதான் தப்பு. ஒரு பொண்ணு மேல கை வைக்க அவருக்கு என்ன உரிமை இருக்கு? மதி செஞ்சதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றான். ராஜலட்சுமி எதிர்த்து, என்னடா பாகிராஜ், பெத்த தாயை எதிர்த்து பேசிட்டு அந்த மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? அவ வந்த லட்சணம் என் பிள்ளைய இப்படி மாத்திருச்சு அப்படிங்கிறாங்க. பாகிராஜ் அதுக்கு, நான் நியாயத்துக்கு தாமா சப்போர்ட் பண்றேன். இந்த வீட்டுல மலருக்கு நிம்மதியே இல்லைன்னா நாங்க 2 பேரும் தனியா போய் வாழ்றது தப்பே இல்ல அப்படின்னு மலரோட கைய பிடிக்கிறான். மதியோட அப்பா அம்மா வீட்டோட மொட்டை மாடியில அறிவுமதி யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மதி அங்க வர்றான். அறிவு, அன்னைக்கு இந்த வீட்டுல உன்னாலதான் அவ்வளவு பெரிய கலவரமே வெடிச்சது. நான் உனக்காக உன் பிரைவசிக்காக என் வாழ்க்கையே பணயம் வச்சு பேசினேன். ஆனா நீ இன்னும் எதையோ மறைக்கிறேன்னு என் மனசு சொல்லுது. யார் அறிவதுன்னு கேக்குறா. அறிவதுக்கு, அக்கா அது காலேஜ்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு தான்க்கா, வேற எதுவும் இல்லங்கிறா. மதியதுக்கு, என்கிட்ட உண்மையும் மறைக்காத அறிவு. அன்னைக்கு தங்கராஜ் மாமா போட்ட ஆட்டமும் என் நெத்தியில விழுந்த இந்த அடியும் சும்மா போகல. இன்னும் யாரும் தப்பா பேசிடக் கூடாதுன்னு தான் நான் இன்னும் துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ பண்ற விஷயம் ஏதாச்சும் தப்பாகி அது திரும்பவும் அந்த தங்கராஜ் கைக்கு போனா இந்த முறை நம்ம குடும்பத்தால தாங்க முடியாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதுக்கு நடுவில் தங்கராஜ் மதி வேலை செய்யற காலேஜ் சேர்மனை போய் பாக்குறான். வாங்க தங்கராஜ் சார், திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல சார், உங்க காலேஜ்ல இந்த மாசம் மதிங்கிற பொண்ணுக்கு ப்ரொஃபசர் பர்மனன்ட் ஆர்டர் தரதா கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணோட பேக்ரவுண்ட் அவ்வளவு சரியில்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு போலீஸ் அலையிற டைப். அப்படிப்பட்ட ஒருத்தைய வச்சுக்கிட்டு காலேஜ் பேரை கெடுத்துக்க போறீங்களான்னு கேக்குறான். அதுக்கு அவரு, அப்படியே சொல்றீங்க, ஆனா அவங்க ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே சார் அப்படிங்கிறாங்க. ஒர்க் முக்கியம் இல்ல சார், காலேஜ் கட்டுப்பாடு தான் முக்கியம். நான் சொல்றதை கேளுங்க. அந்த பெர்மனன்ட் ஆர்டரை அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க. அவளா மானக்கிட்டு வேலையை விட்டு போகணும். ஒரு ஆம்பளையோட பகையை சம்பாதிச்சா ஒரு பெண்ணால நிம்மதியா சம்பாதிக்க முடியாதுன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றான். வீட்டுல சுரேஷ் மதிக்கிட்ட, வலிக்குதா மதி? மாமா அன்னைக்கு அவ்வளவு தூரம் கை நீட்டுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிரு மதி, உன் புருஷனா இருந்துட்டு அந்த இடத்துல உன்னை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. உடனே மதி, ஏன் சுரேஷ் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க? நான் எப்பவும் உங்ககிட்ட கோபமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தானே இருக்கேன். என் மேல உங்களுக்கு கோபமே வரலையான்னு கேக்குறேன். கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கு மதி, அது எனக்கு புரியும். நீ காசு திருப்பி தர்றேன்னு சொல்றது உன் சுயமரியாதை. ஆனா அந்த பணத்தை விட எனக்கு நீயும் உன் நிம்மதியும் தான் முக்கியம். நீ எப்ப வேணா காசு திருப்பித்தா, ஆனா அது வரைக்கும் என்ன ஒரு அந்நியனா மட்டும் பாக்காத, அது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்றான்.